சென்னை கோயம்பேடு வணிக வளாக மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை உடனடியாக பயன்படுத்தி சந்தையை நவீனப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சிறு மொத்த வியாபாரிகள் சங்க தலைவர் முத்துக்குமரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். நம்ம வணிக வளாகத்தில் தமிழக அரசின் கோரிக்கை என்னவென்றால், ஏற்கனவே இது தொடர் கதை மாதிரி போயிட்டுருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆட்சிகள் காலத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒதுக்கீடு பண்ணுற பணம் முறையான இதில் செலவு பண்ணல தான் சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் இதில் அனுபவிக்கிறதால இருக்கிறது உண்மையை சொல்கிறோம். ஏன்னா இந்த தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற உடனே ஒரு 20 கோடி ரூபாய் நமது வணிக வளாகம் மேம்பாட்டு திட்டத்துக்காக ஒதுக்குனாங்க. அந்த செலவு கணக்கு இன்னைய வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சரி, அந்த பெயிண்ட் அடித்தாங்க, அந்த பேட்ச் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இரண்டாவதாக இப்போது ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி அந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வணிக வளாகம் நவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக சுமார் 32 கோடி ரூபாய்க்கு அளவில் ஒதுக்கியிருக்கா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நான் எங்களோட கோரிக்கை என்னென்னா, கோயம்பேடு மார்க்கெட் வணிக வளாகத்தில் தொடர் கதையாக வரக்கூடாது. ஏன்னா மழை பெஞ்சால் தண்ணீர் தேங்கக்கூடாது. அதே மாதிரி குப்பைகளை உடனுக்குடன் அள்ள வேண்டும். நவீனப்படுத்துகிற முறையில் குப்பைகளை இன்னும் பழைய நிலைமைக்கே தான் வாடுறாங்களே கண்டு இது வரைக்கும் நவீனப்படுத்தி அந்த குப்பைகளை அள்ளுறதோ அல்லது சுத்தமாகவோ எதுவுமே இல்லை. நீங்களே பார்க்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இதனால் எங்களுக்கு என்ன பாதிப்புனா, பொதுமக்கள், அதாவது சென்னை புறநகரத்துலேருந்து வரும் பொதுமக்கள் அதுக்கு முன்னாடி சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் கூடுதலாக வியாபாரம் இருக்கும். நாங்கள் அதை நம்பியே ஒரு நல்லா வியாபாரம் பண்ணியிருந்தோம். இப்போது அந்த கூடுதலாக வியாபாரம் சுத்தமாக இல்லை. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அசுத்தமான இடங்கள் அதிகமாக இருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா சுத்தம் சீர்கட்டு தான் இருக்குது. இதனால் தமிழக அரசு உடனடியாக இந்த ஒதுக்கீடு செய்த பணத்தை நவீனப்படுத்துவதாக சொன்னது விரைந்து செய்யணும். அதாவது மழை காலம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மழை தண்ணீர் வடிகால் சீரமைக்கணும். அதேமாதிரி குப்பைகளை உடனுக்குடன் அள்ளணும். அதேமாதிரி பேட்ச் ஒர்க், அதாவது இது கிட்டத்தட்ட 1996 தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷம் முன்னாடியே கட்டப்பட்டது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 40 ஆண்டு காலம் தொடர்ந்து முடிய போகுது. இந்த 40 ஆண்டு காலத்தில் மேல் தளம் ஒரு சில இடத்துல ஒழுக ஆரம்பிக்குது. இதெல்லாம் கண்டறிந்து சீரமைச்சு பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி மக்களுக்கும் இது சீர் பண்ண, அதாவது ஆசியாவில் மிகப்பெரிய மார்க்கெட்டு சொல்லக்கூடிய இந்த இடம், இந்த ஆசியாவில் மிகப்பெரிய மார்க்கெட்னா எந்த அளவுக்கு நவீனப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நவீனப்படுத்துறோம்னா இதுவும் ஒரு வரலாறு மாரியாக இருக்கும். வரலாறுக்கான பதிவு சான்றிதழ் மாரி ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டாக மாறும். இன்னும் நவீனப்படுத்துறதுக்கு இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்கி நம்ம தமிழக அரசு இன்னும் நவீனப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கணும்.